பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதான். நீங்கள் கூட ஒருவேளை குளிரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம் இல்லை? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த போது அந்த குளிரில் எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? மூடுவதற்கு போர்த்தி கொள்வதற்கு போதுமான துணி இல்லாத நேரத்திலையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூலகத்தில் வந்தார். சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கு இந்த பூமியிலே ஒரு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் நினைத்து பார்க்க வேண்டும். பாடுவோமா? கோலமதாம் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாம் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாம் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகில் மகிமை மண்ணில் சமாதானம், விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவாள் தயவே. மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவாள் தயவா. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாம் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாம் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகில் சிங்காசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிங்காசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே.
காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. பாரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகில் மண்ணில் சமாதானம் விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவான். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவான். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் வேலை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து உதித்தார். ஜீஸ்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஈரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைவோம். பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதம் மிக அடைந்தாள். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம்.
அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன். பிள்ளைகள் கைத்தட்டி பாடுவோம். வந்துதித்தார். சத்திரத்திலே ஸ்தலமில்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே, சத்திரத்திலே ஸ்தலமில்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே. தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தங்கும் இடத்தை நாம் கண்டடைவோம். தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தங்கும் இடத்தை நாம் கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி பாடலாமே, எல்லாரும் வாய் திறந்து பாடலாமே, சத்தமாய் பாடலாமே. பாவ உலகினில் வந்துதித்தார். ஆண்டவர் பிறந்த பெத்லகேம் ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். ஆண்டவர் பிறந்த பெத்லகேம் ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவா பிள்ளைகள் பாடுவோம், வாய் திறந்து பாடலாமே. ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கண்ணார கண்டேனும் ரட்சண்யத்தை காலா காலமாக காத்திருந்தே. கண்ணார கண்டேனும் ரட்சண்யத்தை காலா காலமாக காத்திருந்தேன் என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தான். என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தள்ளின கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். தள்ளின கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். ஆயர் குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம்.
ஆயர் குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய முகம் கண்டு கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவன். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவன். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளலாமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹalleluya. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஒருவராகிலும் நிதானமாக இருக்கவே இல்லை. சகோதரிமார் கொஞ்சம் 2 ஸ்டெப் முன்னால வந்துருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பின்னால சிரமமாக இருக்கிறது. ஒரு 4 ஸ்டெப் முன்னால அவங்க. 1 ரெடி 1 2 3 என்ன 1 4. ஓகே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நாம் தரிசிப்போம். எல்லாருமே தீவிரம் காட்டி இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் கூட கேட்ட செய்தியை அவர்கள் உடனே யோசித்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அந்த பாலகனை கண்டு அவரை தரிசித்தார்கள். இந்த காலவேளையிலே உங்கள் இருதயத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். இந்த காலவேளையில் அவர் பிறக்கட்டும். இதுவரையிலும் உடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் உடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இயேசு பிறக்கட்டும். ஹalleluya. 1000 கிராமங்களை எடுத்தாலும் அதை விட ஸ்மாலஸ்ட் தான் பெத்லகேம். ஒருவேளை 25 வீடு அந்த பெத்லகேமில் இருக்கலாம். ஆனால் அந்த பெத்லகேமை புகழ்பெற்றதாய் மாற்றினது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. 1000ங்களிலே 10000ங்களிலே சிறியதுதான் அந்த பெத்லகேம். ஆனால் இன்றைக்கு பெத்லகேம் என்று சொன்னால் தெரியாமல் இருக்கவே இருக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் சிறந்தவர்களாய் மாற்றுவது அவருடைய பிறப்பு தான். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திர. நீர் ஒருவரே ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். ஹalleluya. எங்களை தேடி வந்தவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. மனுக்குலத்தின் ரட்சிப்பை நீர் ஆண்டவரே இலவசமாய் கொடுத்தவர். ஹalleluya. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு குமாரன் இருந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் அதை தந்தீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை விசுவாசித்து ரட்சிப்படையும்படியாய் எங்களுக்கு தந்த பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலது கரத்தை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நாம் மகிமை ஏறெடுப்போமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாவுகளும் திறக்கப்படட்டும். ஹalleluya. சிமியோன் அந்த காலவேளையிலே கண்டடைந்தான். அந்த சிமியோன் உலகத்தின் இரட்சணியத்தை கண்டுகொண்டான். இனி என்னை போக விடும், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இதுதான் என்று சொல்லி சிமியோன் தேவனை கரத்தில் எடுத்து ஹalleluya ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். நமக்கும் ஆண்டவர் சிற்சில பாக்கியங்களை நமக்கு தந்தார். அருமை இரட்சகரை கண்டுகொள்ளும்படியாய் அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே பிரகாசிக்கும்படியாய், அந்த இல்லத்திலே பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். நாம் இருளிலே இருந்து விடாதபடி
நாம் மரணத்தின் திசையில இராதபடிக்கு ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. பிறப்பிலே ஆண்டவருடையதான பிள்ளையாக இல்லை, ஆனால் கர்த்தர் அவருடைய இரக்கங்களினாலே அவர் இழுத்து கொண்டாரே. தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தாரே. நம்பிக்கை இல்லாமல் இருந்த நம்மை நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்தாரு. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் இக்கட்டுகளிலே, வாழ்க்கையின் இடுக்கண்களிலே ஹல்லேலூயா இருந்த நம்மை ஆண்டவர் தம்பக்கமாய் சேர்த்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ சித்தம் செய்வதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மேரியும் ஜோசப்பும் மரியாளும் யோசேப்பும் அதை தெய்வ சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தது போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை இன்னும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு தாரும் அப்பா. சத்தம் உயர்த்தி போதாது போதாது. நீங்கள் சத்தமிட்டு துதித்தால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆண்டவரை துதிக்க முடியும். நீங்கள் மௌனம் சாதித்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மௌனம் சாதிச்சிருவாங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். துதி 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 துதி. ஹல்லேலூயா. துதி இல்லாத இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டுமானால் அவருடைய துதி மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையாம். மனிதனை ரட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையாம். மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையாம். கண்ணீரை துடைத்தாரையாம். சந்தோஷம் தந்தாரையாம். கண்ணீரை துடைத்தாரையாம். சந்தோஷம் தந்தாரையாம். எந்தன் அவருடைய நாமத்தை கூப்பிடுவோம். இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையாம். ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையாம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையாம். ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை பிள்ளைகள் கை தட்டி பாடுவோம். எல்லாரும் மௌனமா இருக்கீங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையாம். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையாம். எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே.
மறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தார் அவர் உன்னை மறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறுக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரம் தட்டி புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு நம்மை கண்மலையில உயர்த்தி வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. சேஃபான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே, பாதுகாப்பான இடத்திலே, பங்கம் வராத இடத்திலே, பரிசுத்தமான இடத்திலே, மிக நேர்த்தியான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறபடினாலே கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உயரமும் உன்னதமுமான தேவன், உயரமும் உன்னதமுமான தேவன், the most high God, the most high God, உன்னதத்திலே இருக்கிற தேவன். Hallelujah. He always dwell in the high places. Hallelujah. He always in the high places.
not in a lower places. He is always in a high places. அவர் உயரமும் உன்னதமுமானவர். ஆகவேதான் அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உன்னத தேவன். ஹalleluya. Hallelujah. God of most high God. Most high God. Hallelujah. இருப்பினும் இந்த லோவர் வேர்ல்டுல, இந்த பாவ உலகிலே இந்த தேவன் அவதரித்தார். அதுதான் அவருடைய அன்பின் விளக்கம், அதுதான் அவருடைய அன்பின் இலக்கணம். ஹalleluya. என்னையும் தேடி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ சாந்தி. ஹalleluya. கரம் தட்டி ஆண்டவரை புகழுவோமா? ஆண்டவரை புகழுவோமா? ஹalleluya. கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. ஆடுவோம் நாம் பாடுவோம், இறைமகன் இயேசு என்று பிறந்தார். ஆடுவோம் நாம் பாடுவோம், இறைமகன் இயேசு என்று பிறந்தார். கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. வருவார் என்ற வாக்கின் படியே இம்மானுவேலராய் வந்தார். தருவார் என்பை தருவார் என்ற வாக்கின் படியே தருவார். வருவார் என்ற வாக்கின் படியே இம்மானுவேலன் வந்தார். தருவார் மீட்பை தருவார் என்ற வாக்கின் படியே தந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாமும் பிறர்க்கு கொடுத்து அகமகிழ்வோம். இல்லை என்ற சொல்லை நமது வாழ்வில் இல்லை என்று சொல்வோம். இல்லை என்ற சொல்லை நமது வாழ்வில் இல்லை என்று சொல்வோம். ஹாப்பி 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 ஹாப்பி. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி சொல்லுங்களா? ஒருக்கா கிரீட் பண்ணுங்க, ஒருக்கா வாழ்த்துங்க. இடது பக்கம், பின்பக்கம் ஹாப்பி 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 ஹாப்பி. பின்பக்கம் பின்னால ஒரு ஆளுக்கு ஹாப்பி கொடுங்க. ஹாப்பி ஹாப்பி. ஒருத்தருக்கு கூட ஹாப்பி கொடுக்காம இருக்கீங்க. நான் உங்களை தனியா சொல்லுவேன். கூட்டத்தோட கிரீட் பண்ணாதவங்களுக்கு தனியா. கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. கிறிஸ்மஸ் பிறந்ததே, உள்ளம் மகிழுதே. இருளில் வாழும் மாந்த பாவம் போக்கிட ஒளியாய் வந்தார். அளவில்லாத மீட்பை நமக்கு அளித்திட தானே பிறந்தார். இருளில் வாழும் மாந்தர் பாவம் போக்கவே ஒளியாய் வந்தார். அளவில்லாத மீட்பை நமக்கு அளித்திட தானே பிறந்தார். பாலன் குடிலில் மாட்டு தொழுவில் ஏழை கோலமாய் அவர் பிறந்தார். தந்தை துணியில் முன்னணையில் கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார். கந்தை துணியில் முன்னணையில் கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார். ஹாப்பி ஹாப்பி. ஒரு முறை கூட ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.
கிறிஸ்மஸ் Greet பண்ணுங்க. குறைஞ்சா போகுது. மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 குறைஞ்சா போயிடும்ல. மேரி 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 கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பிறந்ததே உள்ளம் மகிழுதே. கிறிஸ்மஸ் பிறந்ததே உள்ளம் மகிழுதே. ஆடுவோம் நாமும் பாடுவோம், இறை மகன் இயேசு என்று பிறந்தார். ஆடுவோம் நாமும் பாடுவோம், இறை மகன் இயேசு என்று பிறந்தார். அமைதியாக நாம் ஆண்டவருக்கு காணிக்கை படைப்போம். முதலாவது ஆண்கள், இரண்டாவது பெண்கள். மெதுவாக நிதானமாக நாம் ஆண்டவருக்கு காணிக்கை படைப்போம். இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், மகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகை ஆளும் ராஜாவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் உட்காருங்க. இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடி. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பார். இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு, இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சத்தாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பார். சேர்ந்து சொல்லுவோம். இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல்
இம்மானுவேல் என்னோடு கடைசியாக இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 4ஆம் அதிகாரம். முப்பத்தி 2வது வாக்கியம், 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை கூட ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையை உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். சில துன்பங்களினாலே, சில சந்தர்ப்பங்களினாலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாமல் வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் அவர்களை பாதுகாத்தருளும், அவர்களை ஆறுதல் படுத்தியருளும், அவர்களை சமாதானப்படுத்தியருளும். அவருடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்கட்டும். துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரை நிறைந்த இந்த உலகத்தில் சத்துவத்தையும் பலனையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் ஆண்டவரே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையிலே சில நினைவு கூறுதல்கள், சில மெமரிஸ், சில நினைவுகள் அவர்களை ஆட்டி படைக்கிறதை நினைக்கிறோம். அவர்களையும் தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். கிருபை உள்ள கர்த்தர் அவர்களோடு கூட இடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, போன ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்ம கொட்டாரம் சர்ச்சில் வைத்து அந்த பங்களாதேஷ் காரங்களுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடந்தது. மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அப்புறம் நமக்கு இந்த வார நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே மாலையில் மாலை 6:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஆண்டு விழா நடைபெறுகிறது. பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள், அதற்குரியவர்கள் எல்லாரும் நன்றாய் செய்ய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையில் 10 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பி அதனுடைய காரியங்களை செய்யுங்க. டீச்சர்ஸ் இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள், வரட்டுமா அப்படின்னு பிள்ளைகள் கேட்கவும் பெற்றோர்கள் கேட்கவும் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு டிஃபனை கொடுத்து நீங்கள் அனுப்புறது நல்லது. ஒரு ரிஹர்சல் அவசியம். 10 மணிக்கு ஒரு காரியத்தை செய்கிறது நல்லது. எல்லாவற்றையும் சாயங்காலத்துக்கு அப்படின்னு வைக்காதீங்க. காலையில் அதனுடைய காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். மாலையில் நமக்கு 6:30 மணிக்கு தொடங்கி சுமார் 8:30 மணிக்கு அந்த சண்டே ஸ்கூல் நிகழ்வு முடிந்துவிடும். பிள்ளைகள் 5 மணிக்கா 5 மணிக்கு எல்லாருமே வரணும். ஓகே, சாயங்காலம் டீச்சர்ஸும் பிள்ளைகளும். பெற்றோர்கள் 6:30க்கு வந்தால் போதும். காலையிலையும் 10 மணிக்கு அதனுடைய காரியங்களை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நமக்கு அடுத்த 31ஆம் தேதி, அதுவும் வெள்ளிக்கிழமை தான் வருதில்ல, வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு 9 மணிக்கு நியூ இயர் ஆராதனை உண்டு. என்னம்மா? வியாழன். ஓகே, 1ஆம் தேதி வெள்ளி இல்லை, வியாழன் நைட் நமக்கு ஆரம்பிக்கிறது. சரியா? வியாழன் நைட்டு 9 மணிக்கு நமக்கு பழைய ஆராதனை. அப்புறம் 1 மணிக்கு முடிவரும். அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. அப்புறம் ஞானஸ்நான ஆராதனை உண்டு. நான் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணலை.
யாராவது ஞான ஸ்நானம் எடுக்க விரும்பினால் நீங்கள் சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதற்கு பிறகு என்று வைக்கக்கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இயேசுவை சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு வானம் திறக்கும். வானத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் அதற்கு நேரே பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். ஆசிரியர்களும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம செய்திக்கு நேரே போகலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையானவர்களே, பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஏன் அப்படின்னா, பெத்லகேம் இயேசு கிறிஸ்துடைய ஒரு காப்பாளராய் உலக பிரகாரமான ஒரு தகப்பனாய் இருந்த யோசேப்புக்கு சொந்த ஊர். தாவீதின் ஊர். அவங்களுடைய தாத்தா தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால இருந்ததான அந்த தாத்தாவுடைய பேர் தாவீது. இந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல எழுதியிருக்கு அகஸ்து ராயன் சிரேனேயு அப்படிலாம் எழுதியிருக்குல்ல. நீங்கள் யோசித்திருக்கீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் பைபிளில் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை அகஸ்து ராயனுடைய காலத்தில் தான் இயேசு பிறந்தார். அகஸ்டஸ் சீசர் அன்றைய ரோம சக்கரவர்த்தி, ரோமன் கிங்டத்துக்கு எம்பரர், அதுதான் அகஸ்து ராயன். கேட்டிங்களா? அந்த நேரத்தில் சிரேனேயு என்கிற, அதாவது 4 ஒரு பகுதி, ரோம சாம்ராஜ்யத்து 4 ஒரு பகுதியில் சிரேனேயு ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஜீசஸுடைய பர்த் ஒரு மித்து கிடையாது. ஜீசஸுடைய பர்த் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். ஜீசஸுடையதான பிறப்பு என்பது ஒரு சரித்திரம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏதோ கம்பனுடைய மனதில் வந்த கட்டுக்கதை அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது சரித்திரம். அதுல ஒரு தெம்பு நமக்கு வரட்டும். அகஸ்து ராயனுடைய காலத்திலே சிரேனேயு அதிபதி, தேசாதிபதியாய் இருந்த அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு பிறந்தார். அந்த நாட்களிலே மக்கள் தொகை கணக்கெடுத்தார்களாம். பொதுவாக ரோம சாம்ராஜ்யத்தில் 14 வருடத்திற்கு ஒருக்கா மக்கள் தொகை கணக்கிடுவார்கள். டிஆர்பி எக்ஸாம்லேயோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயோ ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்தியாவில் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் தொகை எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? 10 வருடத்திற்கு ஒருக்கா. ஆனால் ரோம சாம்ராஜ்யத்திலே 14 வருடத்திற்கு ஒருக்கா என்ன செய்வார்கள்? மக்கள் தொகை கணக்கிடுவார்கள். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, போல் டாக்ஸ், ஒவ்வொரு தலைக்கும் வரி போடுவாங்க, ஒவ்வொரு நபருக்கும் வரி உண்டு. நம்முடைய நாட்டிலே வாகனத்துக்கு வரி, வீட்டுக்கு வரி, பூமிக்கு வரி இருக்கிறது மாதிரி அங்கே ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கிற எல்லா நாட்டிலேயும் ஒவ்வொரு நபருக்கும் வரி செலுத்தணும். அதற்காக அப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அந்த நாளிலே அவரவர் தங்கள் கிராமத்திற்கு போய் என்ன செய்யணும்னா பேரை பதிவு செய்ய வேண்டும். அது மஸ்ட், அது ரொம்ப கட்டாயம். கண்டிப்பாக அதை செய்யணும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூ உலக பெற்றோர் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அரசாங்கத்தை சட்டத்தை மதித்தார்கள். மதித்து அவர்கள் பெத்லகேமுக்கு கடந்து சென்றார்கள். பைபிள் அழகா சொல்லுது, நம்ம வாசிச்சோம். நாசரேத்திலிருந்து
பெத்லஹேமுக்கு போனார்கள். சுமார் 650 கிலோமீட்டர். அந்த சகோதரி கர்ப்பமாக இருக்கிறாள். ஆனாலும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தாதியையும் அழைத்து கொண்டு அங்கே போகிறார்கள். தங்களுடைய பெத்லஹேமுக்கு போகிறார்கள். பல நாள் பிரயாணம். கழுதையில் போயிருப்பாங்க. இந்த மலை பகுதியான வழியாக எல்லா கஷ்டத்தையும் சகித்து கொண்டு அங்கே போகிறார்கள். மரியாளோடு கூட அவளுடைய வாழ்க்கை துணையாக என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்டதான யோசேப்பும் போகிறார். அந்த யோசேப்பும் தேவனால் அவளுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு புருஷன். இன்னும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை. அவர்கள் போகிற அந்த நேரத்திலே அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கிற்று. அங்குமிங்கும் பார்க்கிறார்கள். ஏதாவது சத்திரம் கிடைக்குமா என்றால் சத்திரம் கிடைக்கவில்லை. இந்த அற்புதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சிறப்பானது தான், ஆனால் எளிமையான ஒரு பிறப்பு. எங்கே பிறந்தார் என்று பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் பிறந்ததான நேரத்திலே அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே அவர்கள் கிடத்தினார்களாம். அதுதான் மேய்ப்பர்களுக்குரிய அடையாளம். மேய்ப்பர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கவில்லை. ஜீசஸ் யார், அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. ஒரு அடையாளத்தையே கேட்கவில்லை. ஆனால் அடையாளத்தை கேட்காத மேய்ப்பர்களுக்கும் ஒரு அடையாளம் என்னன்னா, பிள்ளைய சுற்றி துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கடத்தி இருப்பார்கள். முன்னணை அப்படின்னா கழுதைகளுக்கோ மாடுக்கோ புல்லு போடுற இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஏஞ்சல்ஸ், வானாதி வானங்களிலிருந்து தேவ தூதர்களுடைய கூட்டம் இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்து மேய்ப்பர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், முதலாவது அறிவிப்பு கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா மேய்ப்பர்களுக்கு தான். மேய்ப்பர்கள் ஹம்பிள் பீப்புள், புவர் பீப்புள், பட் இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள். மேய்ப்பர்கள் வந்து, என்னை கவனிக்கிறீர்களா பிள்ளைகள், கண்ணுங்களை ஏறெடுத்து பாருங்க. அந்த மேய்ப்பர்கள் வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செய்யறவங்க, கடின உழைப்பாளிகள். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கியத்தை கூட கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு மேலான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சோம்பேறிகள் அல்ல அவர்கள். தங்களுடைய கடமையை இரவிலும் கூட தங்களுடைய ஆடுகளை பத்திரமாய் பார்க்கிறவர்கள். அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த நாடு கூட கிடையாதுன்னு சொல்லலாம். எங்கே ஆடுகளுக்கு புல் இருக்கிறதோ அங்கே ஆடுகளை பத்திரமாய் பாதுகாப்பார்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதலாவது அறிவிப்பு ஏஞ்சல்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸ் கொண்டு போன உடனே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. 10வது வாக்கியத்தை வாசிக்கலாமா? லூக்கா 2:10 என்ன சொல்கிறது? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரியா? ஏஞ்சல்ஸ் உங்க சொப்பனத்தில் பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சல்ஸ் உங்களை தேடி வந்திருக்காங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்தியை ஏஞ்சல்ஸ் மூலமா அனுப்பியிருக்கிறாரா? இல்லையா? அப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? நீங்க என்ன ஆண்டவரை தேடணும்னு அர்த்தம். இன்னும் நீங்க உலகத்துக்கு டாட்டா சொல்ல வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் பேசுறதுக்கு என்ன ஒரு தூதனை அனுப்பி மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் சொல்லுங்க? சாதாரணமான சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, ஒரு குட் நியூஸ். அது என்ன செய்தி?
வாட் இஸ் தட்? நற்செய்தி எது? தம்பி சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், இதுதான் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. மனுக்குலத்திற்காக இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், உயிர்த்தார், பரமேறி சென்றிருக்கிறார். அதுதான் குட் நியூஸ். இயேசுவை அறிவிப்பதற்கு என்ன சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க தடுமாறுகிறீர்களா? கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்வதற்கு தடுமாறுகிறீர்களா? நற்செய்தி என்றால் எது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா? சிம்பிள். இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பிறந்திருக்கிறார் என்பதை சொல்வதுதான் நற்செய்தி. கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நற்செய்தியை தூதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அன்று ஒரு கால வேளை, பனிமூட்டம், மக்கள் மத்தியிலே கலக்கம், மக்கள் மத்தியிலே நெருக்கம், மக்கள் மத்தியிலே வியாதிகள், போராட்டங்கள், அவைகளின் மத்தியிலே கிறிஸ்துவுடைய பிறப்பு நம்பிக்கை கொடுக்கிறதா இருந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் 100க்கு 100 மகிழ்ச்சியாய் ஒருவேளை இருக்க முடியாமல் சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம். பிள்ளைகளை குறித்த காரியமோ, அல்லது பெற்றோரை குறித்த காரியமோ, உங்கள் தாயை குறித்த காரியமா, தகப்பனை குறித்த காரியமோ, அல்லது ஏதோ ஒரு வேலையின் நிமித்தமாய் நீங்கள் நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையாக இருக்கலாம். அவைகளின் மத்தியிலேயும் கிறிஸ்துவின் நம்பிக்கையின் செய்து வருகிறது. நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தபடியினாலே நமக்கு எதிர்காலம் உண்டு, நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு மகிழ்ச்சி உண்டு. இந்த கால வேளையில மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த தேவ தூதர்கள், கவனிக்கிறீர்களா பிள்ளைகள்? ஏஞ்சல்ஸ், they came down and they announced to the shepherd. அந்த மேய்ப்பர்களுக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே பெரிய திரள், crores of crores, அதாவது பரம சேனையின் திரள் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. பரம அப்படின்னா பரலோகம், பரம சேனைன்னா ஆர்மி, சேனைன்னா ஆர்மி, பரம சேனையின் திரள், திரள் அப்படின்னா கிரவுட்ஸ், க்ரோஸ் க்ரோஸ், கோடி 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 கணக்கான தேவ தூதர்கள் அந்த இடத்தை வந்து நிற்கிறாங்க மேய்ப்பர்கள் மத்தியில். மேய்ப்பர்களுக்கு பயம் வருமா வராதா? இதுவரையிலும் பார்க்காத ஒரு காரியம் இல்லையா? ஒரு அன்யூஷுவல் அப்பியரன்ஸ் இல்லை, ஒரு நிகழாத, இதுவரையிலும் காணப்படாத ஒரு காரியம். மேய்ப்பர்கள் கண்ட உடனே பயப்படுகிறார்கள். அதனாலதான் ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அந்த நிகழ்வு உங்களுக்கும் கிடைத்தால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி உங்களை சந்திக்கிற ஒரு அனுபவம் எவ்வளவு பாக்கியமான ஒன்று இல்லையா? இதை நீங்கள் தேடலாமே. இதை நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படியும் சரி இருக்கட்டும். அந்த 10வது வசனத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் 14வது வசனத்துக்கு தான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். 14 என்ன எழுதியிருக்கிறது? ரொம்ப எளிமையானது, நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமி பிள்ளைகள் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் அப்படிதானே இல்ல? சரி, இந்த 14வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, ஜீசஸனுடைய வருகையினால வாட் ஹேப்பன், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினது?
ஒவ்வொருடைய பிறப்பும் அற்பமானதா இருக்கலாம், ஆனால் நாம் சரித்திரம் படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறப்பு எப்படியும் இருக்கலாம், ஆனால் மரணம் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை எளிமையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எளிமைதான், ஆனால் என்ன தாக்கம் ஏற்படுத்திட்டுதனால் பரலோகத்திலே மகிமை உண்டாயிற்று. அதுல என்ன எழுதியிருக்கு? உன்னதத்தில் இருக்கிற, எல்லாரும் என் கூட சொல்லுங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்புறம் என்ன? பூமியில என்ன வரணும்? சமாதானம் வரணும். அந்த சமாதானம் எப்படி வரும்? ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியம் வந்துட்டுன்னா வந்துடும். கேட்டீங்களா? ஜெயோவான் கவனிக்கிறீங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, அவங்க எங்க இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு the most high God, the most high God. அவர் ஹைல தான் இருப்பார், ஆனா இறங்கி வந்தார் இம்மானுவேல். நம்ம கடவுள்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருங்கிறது தான் நிறைய பேருடைய நம்பிக்கை. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அந்த தவறான எண்ணத்தை மாற்றுவதற்கு இம்மானுவேலனாய் ஆண்டவர் வந்தார். அவருடைய பேர், ஜீசஸுடைய பேர், இன்னொரு பேர் என்னது? இம்மானுவேல். வெரி நியர். நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, உங்களை எல்லாரும் கைவிடும் போது ஆண்டவரை தேடினீங்கன்னா, கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே வந்துடுவார். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஆள் அழுக்கில் விழுந்துட்டாங்களா. அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று யோசிச்சாங்களாம். ஒரு ஆளும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்களாம். கொஞ்சம் தியானிச்சிருப்போ, நீ கொஞ்சம் தியானிச்சிரு, உனக்கு கவலை மாறிடும் அப்படின்னா. இன்னொரு ஆளு சொன்னாங்களாம், இந்த உலகத்துல கஷ்ட நஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம். புத்தர் அப்படி சொன்னாராம். கன்ஃபியூசியஸ் இன்னொன்னு சொன்னாராம். ஆனா ஜீசஸ் மட்டும்தான் ஏற்ற காலத்துல இறங்கி வந்து மனிதனை மீட்பதற்காக அவர் இறங்கி வந்து அவர் சொல்றாரு, அவருடைய பிறப்பு என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. நம்முடைய பிறப்பினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ரெண்டாவது என்னன்னா, பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம். அதானே இல்லை நிறைய பேருக்கு இல்லை, அதானே நிறைய பேருக்கு இல்லை, அதானே நிறைய பேருக்கு இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:7 சொல்லிருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாய் ஆகும்படி செய்வார். ஏசாயா 48:18 வாசிக்கிறோம், என் கற்பனையை கவனித்தால் நலமாயிருக்கும், அவர்களுக்கு நதியளவு சமாதானம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். நதியளவு. எவ்வளவு அளவு? நதியளவு சமாதானம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். சமாதானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, குடும்பங்களில் தேவை. எல்லாத்துக்கும் மேல தேவனோடு சமாதானம் தேவை. இன்னர் பீஸ், எக்ஸ்டர்னல் பீஸ், எட்டர்னல் பீஸ். இன்னர் பீஸ் இருந்துச்சுன்னா போதும், குடும்பங்களுக்குள்ள அமைதி, சமாதானம். அதான் எக்ஸ்டர்னல் பீஸ். வெளியில எல்லாரோடையும் அன்பா, எல்லாரோடையும் ஐக்கியமா அன்பா. ஆனா இன்னொரு சமாதான தேவை என்னன்னா, தேவனோடு உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுட்ட அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபு 22:21 நீர் அவரோடு பழகி சமாதானமாகிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். 22:21 அவரோடு பழகி நீ சமாதானமாயிரு. தேவனோடு ஒரு மனுஷனுக்கு பழக்கம் வந்தா உண்மையான சமாதானம் கிடைத்துவிடும், அதனால நன்மையும் உண்டாகும். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லலாமே, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். எதனால ஆண்டவரோடு நம்ம பழகிறது தான் மிக முக்கியம். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை எடுத்து மாற்றி நாம் அவரோடு பழகினால் நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மையும் உண்டாகும். ஸ்தோத்திரம்,
ஹல்லேலூயா, நன்றி. அதனால தான் யோபுவே சொல்றாரு, ஒரு ஜனத்துக்காவது ஒரு மனுஷனுக்காவது 34:30 அவர் சமாதானத்தை அருளினார், யார் கலங்க பண்ணுவார்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவர் யார்? ரொம்ப அழகான வசனம் இல்ல தம்பி? ஆண்டவர் ஒரு ஜனத்துக்காவது ஒரு மனுஷனுக்காவது அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார்? உங்களுக்கு பண பிரச்சனை வரலாம், வியாதி பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்துட்டேன்னா பயப்படவே தேவையில்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு அருளுகிற சமாதானம் தான் மெய்யான சமாதானம். அதான் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? நான் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். அடுத்தது இன்னும் என்ன சொன்னார்? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உள்ளத்துல ஒரு சமாதானம் தேவை. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் கிடைக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லலாமே, மிக எளிய வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு, எல்லாருக்கும் இல்லை. ஒருவேளை பணத்தை நிறைய பேருக்கு கொடுக்கலாம் ஆண்டவர், ஒருவேளை சொத்துக்களை நிறைய பேருக்கு கொடுக்கலாம் இல்லையா, பெரிய பெரிய பதவிகளை நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எத்தனை பெட் இருந்தாலும், எத்தனை ரூமுகள் இருந்தாலும், சமாதானத்தை ஆண்டவர் யாருக்கு தான் கொடுக்கிறாரு? தமது ஜனத்திற்கு. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை என்னன்னா, ஏசாயா 48:22 அதுல என்ன எழுதியிருக்குன்னா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனை குறித்து 2-3 அதிகாரத்தை தாண்டி நீங்க வரும்போது என்ன எழுதியிருக்குன்னா, அவர்கள் கடலின் அலைகளை போல இருக்கிறார்களா. கடலின் அலைகள் எப்போதும் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அது சேற்றையும் அழுக்கையும் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. நாம் பாவம் செய்தால், நாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கையை நாம் செய்யும் போது நம்முடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் இருக்காது. நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம். நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம். ஆகவேதான் அந்த வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய அபிக்க இருதயத்தில், அனிக்ஸுக்க இருதயத்தில், ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தான் ஏசப்பா வந்தார். இந்த சமாதானத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா? நம்ம ஆண்டவரோடு கூட சரியான உறவு நமக்கு இருந்துச்சுன்னா, பாவங்களுக்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னா, நமக்கு we will have a peace with God. That is what very important. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதலாவது கருத்தை அதுதான், பீஸ் வித் காட். எல்லாரும் சொல்லுவோம், தேவனோடு சமாதானம். சொல்லுங்க, அப்படி இருக்கீங்களா? அதுதான் நம்ம காணுவது. ப்ராப்ளம்ஸ் மே கம், பிரச்சனை, போராட்டம், பண நெருக்கடி எல்லாம் சுத்தி இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சமாதானம் தருகிறார். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பீஸ் வித் ஒன் another. சமாதானம், ஒருவருக்கு ஒரு சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கு ஒரு சமாதானம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் எக்ஸ்டர்னல். அதான் எக்ஸ்டர்னல். பீஸ் வித் காட் வந்து இன்டர்னல், சாரி எட்டர்னல். அது நித்தியமானது. ஆமென். அது எட்டர்னல். சமாதானம் ஒன் another, லவ் ஒன் another. நீங்க ஆதியாகமம் 25:33 நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 25:31 பாத்தீங்கன்னா, ஏசாவும் யாக்கோபையும் குறித்து பார்க்கிறோம். 2 பேரும் சகோதரமார், ஆனா 2 பேருக்கும் சண்டை, 2 பேருக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் சண்டை. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? பிரச்சனைகள் ஒரு பக்கம் அவங்கள தூரத்துக்கு தள்ளிட்டு, அண்ணனுக்கும் தம்பிக்கும்
தம்பி பேர் என்னது? யாக்கோபு. அண்ணன் பேர் என்னது? ஏசா. ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் நல்லப்ப யாக்கோபு. அப்பாவுக்கு ஆசீர்வாதத்தை திருடிட்டு ஓடிட்டான். ஓடணும் இல்லை, 2 பேரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க உண்மையான மனம் திரும்புதலோடு மன்னிப்போடு யாக்கோபு திரும்ப தேடி வர்றான் அண்ணனை தேடி வரும்போது அண்ணனும் சொல்றான் ஓகே ஓகேடா ஓகேடா ஓகேடா. அண்ணனுக்கு திரும்ப கொடுக்க பார்க்குறான். தம்பிக்காரன் எடுத்ததை எல்லாம் திரும்ப கொடுக்க பார்க்குறான். ஆனால் அண்ணன் சொல்றான் வேண்டாம்ப்பா, எனக்கு நிறைய இருக்கு. அண்ணன் ஏசா சொல்றான் நீ எனக்கு சொத்துக்களை எல்லாம் திருடிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார். யாக்கோபு சொல்றாரு என்னைய ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆனால் எனக்கு மனசு சரியில்லையே, எனக்கு மனம் குற்ற உணர்வாலாம் இருக்கு, வேண்டாம்ப்பா நானே உனக்கு அதை திரும்ப தர்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ மன்னிக்கிற இருதயம் அங்கே வந்த போது தான், மனம் திரும்புதல் அங்கே வந்த போது தான் அவங்களுக்குள்ள ஒரு உறவு உண்டாகிறது. நீங்கள் சண்டை போட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சண்டை போடுறதுனால எந்த லாபமும் நமக்கு உண்டாகாது. வீடுகளில் பக்கங்களில் சண்டைகள் போடுறதுனால உண்மையிலே ஆண்டவர் கிறிஸ்மஸில் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்களுடைய குறைவுகளை என்ன செய்யுங்க, மன்னிங்க. அதுதான் ஆண்டு கிறிஸ்மஸ் செய்தி. அதை தான் நம்ம எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 32 வாசித்தோம். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியாக உங்களுக்கு உள்ளே சமாதானம், தேவனோடு சமாதானம், ஒருவருக்கொருவர் சமாதானம், உங்களுக்குள்ள சமாதானம். அது என்னன்னா பாருங்க, ஆண்டவருக்கு மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால நீங்க எப்பவும் சமாதானமா இருக்கணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் மன அமைதியா இருக்கு. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் போதுமானவர். பீஸ் வித் காட், பீஸ் வித் ஒன் another, பீஸ் இன் ஒன் செல்ஃப். நமக்குள்ள ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் கேட்டிங்களா, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்குள்ளேயும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு அமைதி சமாதானம் இருந்துச்சுன்னா 5 பேருக்குள்ளேயும் சண்டையே வராது. அதான் தேவன் நமக்கு அருளுகிற சமாதானம். கர்த்தர் இந்த சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அவர் மரித்தார். எல்லா முரண்பாடுகளையும், எல்லா வஞ்சகங்களையும், எல்லா பொறாமைகளையும், எல்லா எரிச்சல்களையும், எல்லா சண்டைகளையும் தீர்ப்பதற்காக தான் இயேசு பிறந்தார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இயேசு மட்டும் பிறந்துட்டாருன்னா அவர் நமக்கு சமாதானம் வருகிறார். அவர் நமக்கு தருகிற சமாதானம் 5 பைசா 10 பைசா சமாதானம் இல்லை, ஏதோ எடுத்து போடுகிற சமாதானமும் இல்லை. அது இட் இஸ் எ லாஸ்டிங் பீஸ். இட் வில் லாஸ்ட். எப்போதும் அது இருக்கும், அது மாறவே மாறாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உண்மையா சொல்லாமா, உங்களுடைய அலுவல்கள், உங்களுடைய தேவைகள்
எல்லாவற்றின் மத்தியிலே பாடுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நீங்க பூமியிலே சமாதானம், கொள்வீங்க, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசுவே இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, பரலோகத்தையும் பூலோகத்தை நிரப்பின உம்முடைய சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம். பூமியோடு நின்று கொள்ளவில்லை, என் ஆண்டவருடைய பிறப்பு பரலோகத்தோடு நின்று விடவில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே அவர் எங்களை பார்த்து கொள்வார் என்று கிளம்பினார்கள் மரியாளும் யோசேப்பும். உண்மையிலேயே அவர்களுடைய தேவைகளை அவர் பார்த்து கொண்டார். அந்த நிறைமாத கர்ப்பிணியினுடைய அந்த டெலிவரியை ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. சத்திரம் இல்லாமல் இருக்கலாம், உதவிக்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தாமே அங்கே விடுதலையை கட்டளையிட்டார். அந்த அவருடைய பிறப்பு அதிசயம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. எல்லாத்துக்கும் மேல Prince of Peace. Hallelujah. He is the peacemaker. He is the peace giver. He is the donator of the peace. Jesus தான் தேவ சமாதானத்தை டொனேட் பண்ணி இருக்கிறார். But we have a responsibility to keep the peace. தேவனோடு உள்ள சமாதானத்தை தேவனோடு நாம் காத்துக்கொள்ள நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். வீட்டிலே சமாதானத்தை காத்துக்கொள்ள நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு இருதயத்தில் தந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பீஸ் மேக்கர், பீஸ் கிவர் அண்ட் பீஸ் மேக்கர். பட் யூ and I have a responsibility to keep the peace. தேவ சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், வீண் பலிகள் எல்லாவற்றுக்கும் விலகி சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வோம். உங்களுடைய இல்லங்களிலே சமாதானம், உங்கள் உள்ளத்திலே சமாதானம், தேவனோடு உள்ள சமாதானத்தை நிலைத்துக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சுருக்கமா அண்ணனி பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. Thank you. Stop. Yes, Lord. Amen. Stop. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Amen. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord.
எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். எஸ் லார்ட். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஒருவருக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க.